தற்போது கிடைத்துள்ள ஆண்மை செய்தி. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் நிலவரம் மாறி வரக்கூடிய சூழ்நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. காவ்யா, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலின் வாக்குப்பதிவானது தற்போது நடைபெற்று வரும் நிலையில் முன்னதாக வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்து பாஜகவின் இந்திய கூட்டணி முன்னணி வகித்து வந்தது. இந்த நிலையில் அந்த நிலவரம் தற்போது மாறி கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் தற்போது JMM காங்கிரஸ் கூட்டணியானது முன்னிலை வகித்து வருகிறது. 81 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக முன்னதாக தேர்தல் நடைபெற்றது. முதல் கட்டமாக கடந்த 13ஆம் தேதி 43 தொகுதிகளிலும், 2ஆம் கட்டமாக 20ஆம் தேதி 38 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவானது நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பதிவான வாக்குகளானது இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் பாஜக கூட்டணியை அதில் முன்னிலை வைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியானது தொடங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து அப்போது பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையே கடும் போட்டி நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2 கூட்டணிக்கும் இடையே 2-3 தொகுதிகள் மட்டுமே போட்டி என்பது நிலவி வந்த நிலையில் தற்போது பாஜக கூட்டணியானது 38 தொகுதிகளிலும், காங்கிரஸ் JMM கூட்டணியானது தொடர்ந்து 41 தொகுதிகளிலும் முன்னிலை வைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜார்க்கண்டில் ஒரு கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 41 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் தற்போது JMM காங்கிரஸ் கூட்டணியானது பாஜகவை பின்னுக்கு தள்ளி முன்னிலை வைத்து வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. ஜார்க்கண்டை பொறுத்தவரை தற்போது முதலமைச்சராக JMM கட்சியின் ஹேமந்த் சோரன் இருக்கிறார். முன்னதாக கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் அவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து திரும்பியதும் குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து அவரது மனைவியான கல்பனா சோரன் தொடர்ந்து தனது தேர்தல் களத்தில் இறங்கினார். தற்போதைய தேர்தலில் அவரும் ஒரு வேட்பாளராக களமிறங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஹேமந்த் சோரனும் கல்பனா சோரனும் தங்களது தொகுதிகளில் முன்னிலை வைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.